லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சார் நடித்துள்ள திரைப்படம் கூலி. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், அமீர் கான், நாகார்ஜுனா ஆகியோர் நடித்துள்ளனர். கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். கூலி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறையில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் கூலி திரைப்படம் பற்றிய மாஸ் அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. அதன்படி கூலி படத்திற்கு வெளிநாட்டு விநியோகஸ்தர்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. ஒரு நிறுவனம் ரூபாய் 80 கோடிக்கு அப்படத்தின் ஓவர்சீஸ் உரிமையை வாங்க முன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து சன் பிக்சர்ஸ் இன்னும் முடிவெடுக்கவில்லையாம். ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு பெரிய தொகை கிடைப்பது இதுவே முதல் முறை. இதனால் படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. தற்போது கூலி படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது. தளபதி விஜய் நடித்த இப்படம் தமிழகத்தில் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனது. லியோ திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லியோ உலகம் முழுவதும் ரூபாய் 620 கோடிக்கும் மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி விஜய் த்ரிஷா ஜோடி மீண்டும் இணைந்ததால் இப்படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. தளபதி விஜய் த்ரிஷாவுடன் அர்ஜுன், சாண்டி மாஸ்டர், மிஷ்கின், மனோபாலா, பிரியா ஆனந்த், பாபு ஆண்டனி, அபிராமி, இயா, வசந்தி, மாயா எஸ் கிருஷ்ணன், சாந்தி மாயாதேவி, மடோனா செபஸ்டன், அனுராக் காஷ்யப், சச்சின் மணி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். லியோ படத்தை விட கூலி படம் அதிக வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் படுஜோராக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கூலி படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் ரூபாய் 120 கோடி கொடுத்து வாங்கியிருந்த நிலையில் தற்போது ஓவர்சீஸ் ரைட்ஸ் பெரும் தொகைக்கு டீலிங் நடைபெற்று வருவதால் ரிலீஸுக்கு முன்பே போட்ட பட்ஜெட்டை எடுத்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.